அந்த இதுவும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதாவது நீங்க பிராமண கடப்பாறை என்கிற வார்த்தைகள் இவ்வளவு ஆண்டு காலமா தமிழ் சமூகத்தை சாதியாக அடிமைப்படுத்தி வச்சு பிராமணர்களை நீங்கள் தூக்கி கொண்டாடுவதாக அமைது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. அண்ணா அவர்கள் பிராமணரை அண்ணாவுடைய கொள்கை நீங்க முழுமையாக ஏற்கவே இல்லை. நீங்க எல்லாவற்றுக்கும் அண்ணாவை முன்னுதாரணம் காட்டுறதே இதா இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பிராமண ஒரு பிராமண கடப்பாறை அது வர்ணாசிரம அடிப்படையில இருக்கிறது தான் பிராமண கோட்பாடு. அப்படி அதை எடுத்து நீங்க திராவிடத்தை வீழ்த்தலாமா நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் அவர்களும் திராவிடத்தை, அதாவது பிராமணியத்தை எதிர்த்தவர் தானே. ஆனா அவரும் பிராமணரை வைத்து பிராமணியத்தை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தரப்புல இருந்தானே இந்த வாதம் எங்கள் மீது வைக்கப்படுது. அப்ப நாங்க கேட்கிற இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் அதற்கு உதாரணங்கள் முன்னாடி வச்சுட்டேன். பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர் அப்படின்னு எண்ணற்ற பெருமக்கள் தமிழ் தொண்டாற்றியவர்கள் இருக்கிறாங்கல்ல. அதைத்தான் நாங்கள் சான்று. இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தீங்க. அதுல நீங்க வைக்கக்கூடிய ஆணைமுத்து ஐயாவா இருக்கட்டும், பழனி பாபா, இந்த பக்கம் பழனி பாபா ஐயாவா இருக்கட்டும், இருவருமே இறுதி வரை பெரியாரிய கருத்தியலாளராக தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோம். இன்னும் பழனி பாபா ஒருபடி கூடுதலா என்ன சொல்றாருன்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இன்னும் அது அந்த காணொலிகள் போயிட்டு இருக்கு.